சத்யா, இப்படி வந்துட்ட? கொஞ்சமும் உனக்கு பயம் இல்லையே? வீட்டுல ஏதாவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சொல்லுவீங்க, இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேட்காம ஷாப்பிங் போயே அவனு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பார்த்தா என்ன செய்வாங்கன்னு கேக்கீங்க. ஏன்னா பெரிய ஆளு தானே நீங்க. ஆமா, பூமாரி என்ன சொன்னா? பூமாரிட்ட சொன்னியா? சொல்லிட்டாரே, சொல்ல மாதிரியா? பூமாரிட்ட சொல்லாத வேண்டியதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ வந்தோன்னே பிடிச்சு ஏசுகாயாச்சு. என்னவாது நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு இல்ல, உன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஒரே அட்வைஸ். சரிம்மா தாயே, நீங்க இடி, நான் 4 மணிக்குள்ள வந்துருவேன், வந்து 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம் தான்மா. பூமாரி சொன்ன மாதிரி. நான் இப்ப எங்கேயாவது கொண்டு போய் உன்ன கிடச்சி வச்சுட்டா நீ என்ன செய்வ? உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகம் தான். வா வா வான்னு சும்மா இருக்க கூப்பிட்டுக்கிட்டு இப்போ ஒண்ணுன்னா சொல்லி பயம் காட்டீங்க, அப்படித்தானே? நீங்க கடத்தி கொண்டு வச்சு பாருங்க. நான் வந்தது காலேஜ் சிசிடிவி கேமரால இருந்து பூமாரி இருக்கா, அவள இருந்து எல்லாரும் தெரியும் உங்க கூட தான் வந்திருக்கேன்னு. நீங்க தான் மாட்டுவீங்கப்பா. இப்ப பயமா தான் இருக்கு சொல்லத பார்த்தா. சரி சொல்லுங்க, இப்ப எங்க போறோம் நம்ம? ஷாப்பிங் ஷாப்பிங் சொல்றீங்க, கொஞ்சம் விட்டா உங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிருவீங்க போல இருக்கு. ஆமா, அநேகமா இப்ப யாராவது பார்த்தாங்க வீட்டுல மாட்டோம்னா நேர வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். வேற எங்க கூட்டு போகுது? உங்க வாய வைக்காதீங்க சிறுவாய, தயவு செஞ்சு சும்மா இருங்க. பயம் காட்டிட்டே இருக்கீங்க வந்த நேரத்துல இருந்தே. சொல்லுங்க, இப்ப எங்க போறோம்? நீ தான் சொல்லணும், இது உங்க ஊரு. இங்க எப்படி எல்லா பிளேஸும் நல்லா இருக்கும் உனக்கு தான் தெரியும். நீ சொல்லு எங்க போலான்னு. இங்க பீச் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பீச் போலாமா? பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போலாம். இல்ல பீச்சுக்கு போயிட்டு டைம் பார்த்துட்டு முடிஞ்சா ஹோட்டல் போயிட்டு அப்படி ஷாப்பிங் போலாம். இல்லட்டா ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடலாம். நான் இப்படிலாம் யாரு கூடயும் போனதே இல்லைங்க. சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. உங்க கூட வாரேன்னு தான் பேரு, ஆனா மனசெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. சரி சரி, கவலைப்படாத சத்யா. நீ எவ்வளவோ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இருக்கு. நீ இதுக்கே பயந்தா இப்படி? நம்ம இவ்வளவு நாள் இப்படி வந்ததே இல்ல பத்தியா பைக்ல எல்லாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க, அதான் பயமா இருக்கு. திடீர்னு யாரா பாத்துட்டாங்க அது. திருநெல்வேலி வரை ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன். காலையில சொல்லல, நான் காலையிலே கிளம்பிட்டேன். எல்லாரும் நீ எந்திக்கல. பாவம், எத்தனை மணிக்கு தான் கிளம்புனீங்க வீட்டுல இருந்து? நான் 6 மணிக்கு கிளம்பினா எல்லாரும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 5:30 ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆகி ஒரு 6 மணிக்குள்ள அங்க கோயில் இருந்துச்சு, அங்க போய் கொஞ்ச நேரம் சாமி எல்லாம் கும்பிட்டு 6 மணிக்கு அப்புறம் கிளம்புனேன். பாவம் பார்த்தீங்களா, காலையிலேயே கிளம்பி இருக்கீங்க. பாவம், எனக்காவது இங்கதான். நான் எப்பவும் போலதான் எழுந்திரிச்சேன், இதுக்காகலாம் ஒண்ணு நினைக்கிறல. பாவம், காலையிலேயே எழுந்திரிச்சு வந்திருக்கீங்களே, சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கல்ல? அப்புறம் ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல சத்யா, ஜூஸ் குடிச்சேன், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன், போதும், வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. சரி சத்யா, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா வேணா தோல்ல கை வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் பயமா இருக்காது. நான் இதே பிடிச்சிருக்கேன், எவ்வளவு பெரிய பைக் தான் இருக்குல்ல. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சு இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. காதல் வரம் நாங்க கடை கண்கள் நீ வீச, கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின். அப்புறம் சத்யா, நீ எப்போ வருவ ஊருக்கு? உங்க பெரியம்மா வீட்டுக்கு சீக்கிரம் வா சத்யா. வாங்கங்க, இப்பதான் இருந்துட்டு இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதுக்கடையில எப்ப வருவியா? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுக்கு இல்ல சத்யா, வரவே இல்ல. அதான் நீ கல்யாணம் எல்லாம் எப்போ உங்க அக்கா வச்சிருக்கு? கல்யாணம் அணையமா இனி ஒரு 10-20 நாள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்டர்லாம் அடிக்க கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க பெரியம்மா. நேத்தான் எழுதி இருக்கு, இன்னைக்கு அடிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. எப்படி ஒரு 10, 20, 25 நாளுக்குள்ள கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அக்கா கல்யாணம் முடியறதுக்கு இப்போ 25 நாள் இருக்கு பத்தியா, அது வரதான் உனக்கு டைம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னமும் நடக்கலாம், இதுக்கும் ரெடியா இருந்துக்கோ. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு. அதெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்ல. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நீங்க தான் கற்பனை போட்ட கெட்டிட்டே இருக்கணும். வாங்க அங்க அந்த அந்த இருக்கு பாருங்க, அந்த ஒரு டேனிங் அங்க உள்ள போங்க, அதுக்குள்ளதான் பீச் இருக்குது. ஓ, இங்கதான் இருக்குதா? சரி சரி, டர்ன் பண்றேன். நல்ல வேலை சொன்னேன், இல்ல நம்ம மட்டும் பேசி பேசி நேர போய் சேர்ந்துருப்போம். நீ சாப்பிடுங்க சந்தோஷ், சாப்பிடாம வந்திருக்கீங்க. ஜூஸ் குடிச்சா விண்ணத்துக்கு காணும், பைக் ஓட்டுறதுக்கே எனர்ஜி வேண்டாமா? வாங்க சாப்பிடுங்க, அந்த ஒரு கடை இருக்கு பாருங்க, 2 இட்லியே சாப்பிடுங்க வாங்க.
வேண்டாம் சத்யா, நான் தான் வேணா சாப்பிட மாட்டேன்னா என்ன. வரும்போது தான் அங்க இருந்து வரும்போதே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சேன். அப்புறம் என்னது தோபாலையா அங்க வரும்போது ஒரு இது அது என்னது ரோஸ் மில்க் குடிச்சேன். அப்புறம் நாகர்கோயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன். அப்படியே ஜூஸ் குடிச்சு வயிறு ஃபுல் ஆயிட்டு சத்யா. ஓ, தோவாலையோடு தான் வந்தீங்களா? சரி சரி, அங்கதான் பூ மார்க்கெட் தெரியும்ல உங்களுக்கு, பாத்தீங்களா? நிறைய பூவா வச்சிருப்பாங்களே, ஃபுல் மார்க்கெட்டே அங்கதான். பார்த்தேன், ஒரே கூட்டமா இருந்துச்சு, கவனிக்கல. சரி இதுக்குள்ள தானே. சத்யா, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கு சத்யா, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. ஐஸ் எல்லாம் இருந்தாலும் வைக்காதீங்க, வாங்க பீச்ல போய் கால் நினைக்கலாம். ஐஸ் எல்லாம் வைக்கல சத்யா, உண்மையாட்டு தான் சொல்லுங்க, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. நானும் வந்தேன் கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம் யாவும். கைய விடுங்க சந்தோஷ். ஏன் நான் கையெல்லாம் பிடிக்க கூடாதா என்ன? அதெல்லாம் பிடிக்கிறதால பிடிக்கலாம், கைய விடுங்க. வாங்க கடல்ல ஜாலியா இருக்குவாங்க, கால் நினைக்கலாம். சந்தோஷ், அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, என்ன மரம் மாதிரி, அங்க போய் உட்காரலாம் வாங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் லீவு நாள் தான் ஆட்கள் இருப்பாங்கண்ணே, யாருமே இல்லையே, அமைதியா இருக்குல்ல. ஆமா, இங்க சனி ஞாயிறுல வரவே முடியாது பாத்துக்கோங்க, கூட்டமா இருக்கும். நான் அப்பா நீ எல்லாரும் இருக்க கார்ல வந்தோம், கார் எடுத்த புதுசுல அப்பா கூட்டிட்டு வந்தாங்க. பயங்கர கூட்டமா இருக்கும், இருக்கவே முடியாது. இங்க ஸ்நாக்ஸ் கடலை எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப லீவு ஸ்கூல் திறந்துட்டு பாத்தீங்களா, லீவ் இல்ல பாத்தீங்களா, அதான் யாருமே இல்ல. அதுவும் இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் எல்லாத்துக்குமே, அதான் அமைதியா இருக்கு, நம்ம மட்டும் இருக்கிறோம். வாங்க சந்தோஷம், அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க. இல்ல நான் பீச்சுக்கு பொதுவா போனதே இல்ல, படத்துல பாத்திருக்கேன் அவ்வளவுதான். அவருக்கு கோவா எல்லாரும் போனோம். அப்புறம் நான் பீச்சுக்கு எல்லாம் போகல, ரூம்லயே தூங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். அப்ப வீட்டுல எல்லாம் சத்தம் போட்டாங்க, கோவா வந்து பீச் வராத ஆளு நீதான்டா அப்படின்னு வீட்டுல சத்தம் போட்டாங்க. என்னவோ எனக்கு ஒரு பீச் பார்த்தாலே ஒரு பயம் மாதிரி. ஐயே இது என்னது புதுசா சொல்றீங்க, பீச்சை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? ஜாலியா இருக்கும், பீச்சுக்கு வந்தா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படிதான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் முத சொல்லுவீங்க பீச்சுக்கு வந்தா பயமா இருக்கும்னு. இல்ல சத்யா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பசங்க எல்லாரும் கடலுக்கு ஏதோ வந்திருக்காங்க போல. அப்போ கடல்ல ஒரு பையன் என்னவோ விழுந்து இறந்து போனான். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா என் கிட்ட இருக்கிற பையன், அந்த பையன் டெய்லி பேசுவான், நல்லா படிக்கவும் கூட செய்வான், ரொம்ப இல்லாட்டா சுமாரா படிப்பான். அப்ப நல்லா நம்மகிட்ட பேசுற பையன் கடலுக்கு தான் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. அங்க வந்து பார்த்தா அடுத்த நாள்ல இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் மாதிரி, பாவம் அந்த பையன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் பீச்சுக்கு எல்லாம் போகவே மாட்டேன். இல்லாட்டாலுமே ரொம்ப போறது டைமே இருக்காது நமக்கு தான். ஓ, கவலைப்படாதீங்க, நமக்கு கல்யாணம் இல்ல, உங்களை அடிக்கடி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து உங்க பயத்தை போக்கி வச்சிடலாம், சரியா? நாங்க அடிக்கடி மைண்ட் ரிலாக்ஸுக்கு வர ஒரே பிளேஸ் இந்த பீச் தான். சரி வாங்க உட்காரலாம். கடல்ல எப்படி இருக்கிறது நல்லாதான் இருக்கு பத்தியா சத்யா, அமைதியா அழகா. மனசுல ஏதாவது கவலை இருந்தா கூட இப்படி வந்து இருந்தா கூட கவலையெல்லாம் தீர்ந்துடும் போல இருக்கு. இவ்வளவு நாள் பீச்சுக்கே வந்தது இல்ல சத்யா. போய் சொல்லாதீங்க, அது எப்படி பீச்சுக்கு வராம இருப்பீங்க? யாரும் பீச்சுக்கு வராம இருந்திருக்கவே மாட்டாங்க. அட லூசு சத்யா, வந்திருப்பேனா இருக்கும், சின்ன பிள்ளையில வந்திருப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்தது இல்ல லூசு. வந்தேன்னு சொல்ல போறேன், இருக்கு போய் சொல்ல வேண்டியது இருக்கு. வந்தது இல்ல, நான் விவரம் தெரிஞ்சது நான் வந்ததே இல்ல. சரி இன்னும் அடிக்கடி வர மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன அடிக்கடி போயிடலாம் சத்யா, இப்படி வந்து பேசுறதுக்கு எவ்வளவு ஆறுதலா மனசுக்கு ஒரு இதா இருக்கு பத்தியா. நீங்க அடிக்கடி மீட் பண்ணுவோம் சத்யா, பிளீஸ் சத்யா. போங்க, இன்னைக்கு வந்ததே எனக்கு என்ன பயமா இருந்து, இப்பதான் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. சரி, அதுக்கு என்ன பாப்போம், சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். அப்புறம் சத்யா, நமக்கு ரொம்ப நாள் இப்படி போகும்னு நீ நினைக்காத. ஏன்னா சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா வீட்டுல ஒரே கல்யாண பேச்சா இருக்கு, எப்ப பார்த்தாலும் எனக்கு அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. சும்மா எத்தனை போய் தான் நான் சொல்றதுக்கு. அவங்க ஏற்கனவே அம்மா 2 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு பிறந்தநாள் வந்துல, அப்பவே கல்யாணம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஒரு 3 மாசம் எனக்கு டைம் தாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சேன். இப்ப 2 மாசம் முடிஞ்சிருச்சா, என் கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் வேற கல்யாணம் முடிஞ்சிட்டு. அது வேற அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அம்மா போயிட்டு வந்தாங்க, என்னால போக முடியல, அம்மா தான் போயிட்டு வந்தாங்க. அப்ப கூட உள்ள பையங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்க குட்டியுமா வந்து நிக்காங்க. உனக்கு என்னடா குறை, கல்யாணத்துக்கு ஏன் வேண்டாம்னு சொல்லேன்னு வீட்டுல ஒரே இது. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சத்யா. இன்னும் 1 மாசம் தாக்கு பிடிக்கலாம், அவ்வளவுதான் என்னால முடியும். அதுக்கப்புறம் வீட்டுல ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்டெப் எடுத்த என்ன, வேற ஏதாவது நல்ல வசதி வாய்ப்பா உள்ள பொண்ண கட்டிக்கிட வேண்டியதானே? சத்யா, வசதி வாய்ப்புக்கெல்லாம் நான் ஆசைப்படல. வசதி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டிருந்தா எவ்வளவோ பொண்ணுங்க வந்துட்டு தான் இருக்கு, சம்பந்தமும் சரி ரியல்லையும் சரி வந்துட்டு தான் இருக்கு. வேண்டான்னு அவாய்ட் பண்ணி எல்லாமே விட்டுட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிக்கணும், எதுவுமே சரி. எனக்கு என்ன பொறுத்தவரை என் மனசுக்கு பிடிச்சாதான் அது, மத்த பிடிக்கலன்னா வேண்டான்றுவேன். அந்த மாதிரியாக்கு நான்
எனக்கு உன்ன என்னவோ அன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா சத்யா, நான் கல்யாணம் இது ரொம்ப நம்மளோட இதெல்லாம் இது பின்ன தள்ளி போட முடியாது. வீட்டுல நீ ஒரு மிஞ்சி போனா ஒரு மாசம் வேணா கூட ஒரு மாசம் ஏதாவது சொல்லலாம், அவ்வளவுதான். வீட்டுல அப்புறம் ஏதாவது கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், அங்க ஐசா போய் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நான் வீட்டுல என்னோட விஷயத்த கண்டிப்பா சொல்லதான் செய்வேன். இதனால பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும், சரியா? 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். நீ அன்னைக்கு மாதிரி ஏதாவது இது பண்ணிட்டு பண்ணிடாத. நான் எவ்வளவோ தடங்கள் வரும், சரியா? அவனே சொன்னா உன்ட பேசக்கூடாது, வைக்க கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டான், அப்படி இப்படிலாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்து பேசலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீ எதுவுமே நம்ப கூடாது, சரியா? என்னங்க பயமா இருக்குங்க எனக்கு. எனக்கு அது உங்க வீட்டை வேற ஃபேஸ் பண்ணும், எங்க வீட்டை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ரீடம் வந்து வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம நான் வீட்டோட மூத்த பிள்ளை. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா. அவளுக்கு நான் நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, இப்படி ஆயிட்டு விதிவசமா என்னன்னு தெரியல, இப்படி ஆயிட்டுங்க. அதான் எனக்கு எங்க வீட்டுல எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. நான் டெய்லி நைட்டு படுத்திருந்து யோசிப்பேன், அப்பாவுக்கு தெரிஞ்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா எனக்கே அது தெரியல, எப்படி இது பண்ணுவாங்க, நம்மள வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ, அப்படிலாம் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சத்யா, பயப்படாத, சரியா? எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணதுக்கு கண்டிப்பா அதுக்கு வழி இருக்கு. அதை நம்ம அமைதியா தான் ஹேண்டில் பண்ணோம். எதுவுமே கோவப்பட்டோ அவசரப்பட்டோ எதுவுமே நடக்காது, சரியா? கவலைப்படாத. எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன், கவலைப்படாத. என்ன, நல்லபடியா நம்ம கல்யாணத்தை முடிக்கணும். அதே ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிய. இல்லங்க, இது என்ன காலேஜ் ஃபைனல் இயர். இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையில ஏறிடுவேன். அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா இருக்கணும். இவ்வளவு நாள் அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன பார்த்திருக்காங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க, எதுவுமே இல்லைன்னே சொன்னதில்லை. பணம் காசு இல்லாட்டா கூட ஏதாவது இருக்கிறத அடகு வச்சோ யார்ட்டையோ வாங்கியோ கொண்டு ஃபீஸ் கூட கட்டிடுவாங்க. அப்படி என்ன நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் சொல்றதுக்கு, என்ன எப்படி எடுத்துப்பாங்கலாம் எனக்கு நினைக்கவே முடியல, பயமா இருக்கு ரொம்ப. சரி சத்யா, கவலைப்படாத. நம்ம இங்க வந்து கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா இருக்க வந்திருக்கோம். கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நடக்கிறது நேரம் பாத்துக்கலாம். சொல்றேன் உன்ட்ட, நாளைக்கு நடக்கிறத நீ சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதை நீ ஃபேஸ் பண்ணி இருந்து போயிடல, அதுக்குதான். சரி வா, பீச்ல போய் விளையாடலாமா? சரி வாங்க, அந்த பீச்லயாவது போய் கால் நினைக்கலாம்.